அது ஒரு புயலிரவு. வானமே இடிஞ்சு விழுற மாதிரி இடியும் மின்னலும். ஆனா அந்த புயலை விட ஒரு பெரிய மாற்றத்தோட ஆரம்பம் அன்னைக்கு ராத்திரி தான் எழுதப்பட்டுச்சு. சரி, புயல்ல பிறந்த அந்த பூவோட கதை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? யாருமே எதிர்பார்க்காத, யாருமே விரும்பாத ஒரு ஆரம்பம். ஆமா, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது ஒரு பெண் குழந்தை. ஆனா அந்த ரூம்ல சந்தோஷத்துக்கு பதிலா ஒரு அஜீபான அமைதி இருந்துச்சு. கொண்டாட்டம், சிரிப்பு எதுவுமே இல்ல. ஒரு மாதிரி கனமான மௌனம் மட்டும்தான். அந்த அமைதிய கலைச்சது ஒரே ஒரு கேள்விதான். ரொம்ப மெதுவா, ஏமாற்றத்தோட கேட்டாங்க. மறுபடியும் பொண்ணா? ஆனா அவங்க எல்லாரோட அமைதியும் உடைச்சிட்டு அவ அழுதா. ரொம்ப ரொம்ப வலிமையா. அவளோட வாழ்க்கை பயணம் இங்கேருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த அழுகை. அவள சுத்தி இருந்த அந்த இருட்ட விரட்ட அவளுக்குள்ளேயே ஒரு சின்ன சுடர் பிறந்துச்சு. ஆமாங்க, அதுதான் அவளோட குழந்தை பருவம். நாட்கள் வேகமா ஓடுச்சு. அவ அம்மாவுக்கு உதவியா இருந்தா. ஸ்கூலுக்கு பல கிலோமீட்டர் நடந்து போனா. ராத்திரியில அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்துல அவளோட எதிர்காலத்துக்காக முழிச்சு படிச்சா. ஒவ்வொரு நாளும் அவ இன்னும் உறுதியானா. அவ வளர வளர இந்த உலகம் அவகிட்ட திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுச்சு. நீ ஒரு பொண்ணு. உன்னால எல்லாம் முடியாது. நீ குறைஞ்சவ. ஆனா அவ ஒரு தடவை கூட அத நம்பல. அவ மனசுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கைங்கிற சுடர் இன்னும் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சதே தவிர அணையவே இல்ல. அவளோட உழைப்புக்கு பலன் கிடைக்காம போகுமா? கண்டிப்பா இல்ல. ஒரு நாள் வந்துச்சு. இந்த உலகமே அவ முன்னாடி தலை வணங்குச்சு. ஆமா, அதுதான் அவ விதியே மாத்தின தருணம். பல வருஷத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு இன்னைக்கு ஒரு பெரிய மேடையில நிக்கிறா. எல்லாரும் எழுந்து நின்னு கைத்தட்ட அவளோட சாதனைகளுக்காக அங்கீகாரம் வாங்குறா. இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அவள பார்த்து குறை சொன்ன அதே வாய்கள் தான் இன்னைக்கு அவளுக்காக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுது. அவளோட வெற்றி எல்லா கேள்விக்கும் பதிலா இருந்துச்சு. அவளோட கதைங்கிறது வெறும் அவளோட கதை மட்டும் இல்ல. அது ஒரு உலகத்துக்கே சொல்ற செய்தி. அவதான் நம்மளோட எதிர்காலம். அப்போ இந்த கதை நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேக்குது. நிஜமாவே ஒரு பெண் குழந்தைங்கிறது ஒரு சுமையா? கண்டிப்பா இல்ல. அவங்க சுமையே கிடையாது. அவங்கதான் எதிர்காலம். இந்த உலகத்தோட நம்பிக்கையே அவங்கதான். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். ஏன் ஒரு பெண்ணா இருக்கக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.